ஹாய் ஆல் இன்னைக்கு மத்தியானம் லஞ்சு ரவையும் சேமியாவும் போட்டு பாயசம், தயிர், புடலங்காய் கறி, புழுங்கரிசி சாதம், லெமன் தக்காளி ரசம், கதம்ப சாம்பார். கதம்ப சாம்பாருக்கு பரங்கிக்காய், கேரட்டு, அவரைக்காய், குடமிளகா போட்டு வதக்கிட்டு எண்ணெயில் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டு புளி தண்ணியை விட்டு நல்லா கொதிச்ச உடனே உப்பு சாம்பார் பொடி போட்டு அரைச்சி விட்டதை சாம்பார் பொடியும் போட்டுட்டு தேங்காய் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் இதையும் போட்டுட்டு 4 வேக வச்சு துவரம்பருப்பு போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு பெருங்காயம், கடுகு தாளித்து கொட்டியாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. அவ்வளோதான். லெமன் ரசத்துக்கு ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 வேக வச்சு துவரம்பருப்பு போட்டு ஜீரகம், பெருங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை தாளித்து கொட்டியாச்சு. இதுக்கு புடலங்காய் வேக வச்சுட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய் போட்டு பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு தேங்காய் போட்டு வேக வச்ச காய் போட்டோன்னா ரெடி ஆகிடுது. பாயசத்துக்கு சேமியா ரவையை தனித்தனியாக நெய்யில் வறுத்துன்ட்டு முந்திரி பருப்பு திராட்சையும் வறுத்துன்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு பால் சக்கரை போட்டுட்டு முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் போட்டால் ரெடி ஆகிடுது. இதுதான் மெனு. 10 பண்ணுங்க.